வடக்கு விதி முடான் பசங்க தட்சிணாமூர்த்தி 2 பேரும் பயங்கரமான க்ளோஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருந்தோம். ஏன்னா அப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு போய் கேட்டா, ஒன்றும் இல்லைண்ணா அப்படிங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன், என்ன பிரச்சனை? இல்லைண்ணா தேவையில்லாமல் ஆர்சிபியை பற்றி தப்பாக பேசுகிறேண்ணா. ஒரு முறை கூட கப்பு வாங்க துப்பு இல்லை. பெண்கள் விமென்ஸ் கிரிக்கெட்டில் கூட வாங்கிட்டாங்க, உங்களால் ஒன்று வாங்க முடிச்சடா போங்கடா அப்படின்னு சொல்கிற ரொம்ப கேவலமாக பேசுகிறேன். அதனால தான் நான் கோவம். நானும் எவ்வளோ நான் பொறுமையாக இருக்குது. தோனி பற்றி சிஎஸ்கே பற்றி பேசினா விட்டுருவேண்ணா. அப்படி இப்படின்னு நம்மக்கிட்டே கோவமாக பேச ஆரம்பித்தான். சரி விட்றா கூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பக்கத்தில் உட்காரிச்சு, என்ன அவன் வச்சா நமக்கு என்னடா இருக்குது போனால் அதெல்லாம் இது இப்படின்னு பேச வந்துடுவீங்களா அவங்க கிரிக்கெட்னா அது கெத்துனா அப்படின்னு. ஓ அப்படியடா சரி. விராட் கோலி என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமாடா? தெரியாதுண்ணா. தோனி என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமாடா? நான் அவனை கேட்டேன். தெரியாதுண்ணா. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமாடா? தெரியாதுண்ணா. எப்படின்னு லட்சங்களில் கோடிகளில் தானே சம்பாதிப்பேன். இங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்குற சம்பளத்தை விட 100 மடங்கு அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க தெரியுமாடா? புரியலண்ணா. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சேலரி மந்த் சேலரி விட அவங்களுடைய மந்த் சேலரி 100 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்தால் அதனுடைய டேர்ன் ஓவர் மொத்தம் அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கிற 45 நாளுடைய வருமானம் எவ்வளோ தெரியுமாடா? தெரியாது. இந்த 2024 ஐபிஎல்லோட டேர்ன் ஓவர் என்ன சொல்கிறாங்கன்னா 48,500 சில்லற கோடி சொல்கிறாங்க. எவ்வளோ? 48,500 சில்லற கோடி. உனக்கு நீ படிக்கலை வேலைக்கு போகல அப்படின்னா நீ தெருக்கோடியில் தான் நிற்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கிரிக்கெட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களோட நல்ல உறவை நல்ல நட்பை இழக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் படிக்கிறீங்களா அறிவில்லையாடான்னு கேட்டேன். அது யார் நான் அவங்கள மட்டும் இல்லைங்க, நிறைய பேரை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அஜித் சினிமாவில் ரஜினி கமல் சண்டை. ரஜினி கமல் சண்டை 40 வருஷமாக ஓடிட்டுருக்குது. விஜய் அஜித் சண்டை ஒரு 15 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க, இணையத்தில் அடிச்சுக்கிறாங்க. ரஜினி கமல் விஜய் அஜித்னு அடிச்சுக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் தனுஷ் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுறதுனால அவங்களுடைய சம்பளம் அதிகரிச்சுட்டே போகுது. விஜய் அஜித்தும் ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. ரஜினிகாந்த் 150 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. கமல் 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. விராட் கோலியோட 1 இயர் அக்ரிமெண்ட் விளம்பரத்துக்கு 120 கோடி. தோனிக்கு 150 கோடி. ஒரு விளம்பர கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட். நமக்கு நாமம். அடுத்தது அரசியல் கட்சி. ஸ்டாலின்றான், எடப்பாடின்றான், அன்புமணி ராமதாஸ்ன்றான், அண்ணாமலைன்றான், தொல் திருமாவளவன்றான். சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. யாருக்காக சண்டை போடுறாங்க? அவங்க நல்லா இருக்கிறாங்க. லட்சம் கோடிகளை சம்பாதிச்சு ஒரே வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிக்கிறான் ஒரு கட்சிக்காரன். 3 வருஷத்தில் ஆற்றுல போகிற மணலை வச்சு 60,000 கோடி சம்பாதிக்கிறான். 66,000 கோடி சம்பாதிக்கிறான் ஒரு கட்சிக்காரன். கொஞ்ச நாள் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாலங்களும் ரோடுகளும் கட்டப்படுகிறது. நல்லா கூட இடிச்சுட்டு கட்டுறாங்க. அவன் சம்பாதிச்சு தான் இருக்கான். ரசிகர்களுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் ஊற்றி பட்டாசு வெடிச்சு ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் போயிட்டு அவனுக்கு படம் பார்த்து அவனுடைய சம்பளத்தை உயர்த்தி விடுறான். ஒரு பக்கம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிரிக்கெட்டை பார்த்து கண் ஒழிச்சு கிரிக்கெட்டை பார்த்து அவன் யூஸ் பண்ணுற பிராண்டெல்லாம் இங்கே வாங்கி யூஸ் பண்ணி அவன் போகிற பனியன் ஜெர்சி எல்லாம் வாங்கி இவன் போட்டு இவன் காசை கரியாக்கி அவனை உயர்த்தி விடுறான். வெயில் மழைன்னு பார்க்காம ஒவ்வொரு கட்சிக்காரனாக போயிட்டு ஒருத்தனாக பார்த்து அவனுக்கு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு 100-500க்கு தன்னுடைய உழைப்பை தன்னுடைய வாக்கை உயர்வான வாக்கை வேஸ்ட் பண்ணிட்டு வரான் ஒரு பக்கம். இதெல்லாம் எதனால்? இந்த முட்டாள்தனங்கள் என்னைக்கு ஒழிய போகுது அப்படின்னா அது ஒழியத்துக்கான வாய்ப்பு நம்ம தெளிவடைஞ்சால் மட்டும்தான். நமக்குள்ளே போகிற கல்வி சரியாக இருந்தால் மட்டும்தான். இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் நீ கொடி பிடிக்கிறதுனால என்ன பயன்? அவனை கேள்வி கேட்க முடியுமா? அவனால் 500 ரூபாய்க்கு நீ உன்னுடைய ஓட்டு அடமானம் வச்சுன்னா அவனை நீ கேள்வி கேட்க முடியுமா? 5 வருஷத்துக்கு கேட்க முடியாது. ஓட்டு காசு வாங்கி போடா அவ்வளோதான் அப்படின்றான். ஓட்டு காசு கொடுக்குறவன் சம்பாதிப்பானா இல்லை உனக்கு செய்வானா? அதையும் நம்ம யோசிக்கிறதில்ல. 500 ரூபா வாங்கினா 5 வருஷத்துக்கு 27 பைசா ஒரு நாளைக்கு. 27 பைசாக்கு நீ அடமானம் வச்சுனா உன்னுடைய ஓட்டை விலை உயர்ந்த ஓட்டை வெறும் அட்டைக்கு பாலடியில் கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் ஊற்றி வெக்கமா இல்லை? இதெல்லாம் எப்படா மாற போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள கனலாக எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சா என்ன, சிஎஸ்கே ஜெயிச்சா என்ன, ஆர்ஆர் ஜெயிச்சா என்ன, எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா யார் ஜெயிச்சா உனக்கு என்ன வரப்போகுது? எந்த பயனும் இல்லை. இந்த முட்டாள்தனங்கள்லாம் என்னைக்கு ஒழிய போகுது? ஒரு பக்கம் வருஷக்கணக்கில் எக்ஸாம் படிச்சுட்டு தன்னுடைய இன்பத்தன்பத்தெல்லாம் தொலைச்சிட்டு நிற்கிறான். ஒரு பக்கம் குறுக்கு வழியில் வேலை வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறான். இதெல்லாம் என்னைக்கு ஒழிய போகுது? எப்போ ஒழியும்? ஒரு நடிகருக்கு கொடி தூக்குறதுனால, கட்சிக்கு கொடி தூக்குறதுனால
கிரிக்கெட் வீரர் கொடி பிடிக்கிறதுனால உனக்கு என்ன வருது? உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய படிப்பு, வேலை, உன்னுடைய குடும்பத்தின் நலம், நாட்டின் நலம், அதை பற்றி யோசி. நாட்டுக்காக, வீட்டுக்காக, உனக்காக என்ன செஞ்ச? எத்தனை மரங்கள் நட்டுருக்க? எத்தனை பேருக்கு உதவியாக இருந்திருக்க? பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கலையா? கூட பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கலையா? பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கலையா? பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு கொடுக்க முடியுதா? அதை மட்டும் யோசிங்க. அது உங்களை, உங்கள் குடும்பத்தை, நாட்டை உயர்த்தும். வெறுமனே சினிமாக்காரனுக்கு கொடி பிடிக்கிறதுனால, கிரிக்கெட்டர்ஸ் கொடி பிடிக்கிறதுனால, கட்சிக்காரனுக்கு ஊழல் அரசியல்வாதிகள் கொடி பிடிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ஓட்டை நேர்மையாக செலுத்துங்கள். நேர்மையான மனிதனுக்கு செலுத்துங்கள். நாடு உயரும், நலம் பெறும். அதை விட்டுவிட்டு 150க்கு உன்னுடைய ஓட்டை விற்க அந்த இளைஞர்களை எப்போ மாறும்? இணையதளங்கள்லையும் சினிமா தியேட்டர்கள்லையும் நடிகனுக்காக அடிச்சுக்கிற நிலை எப்போ மாறும்? மணிக்கணக்கில் கிரிக்கெட் பார்த்து நம் நேரங்களை, பொன்னான நேரங்களை செலவிட்டு 10 இணையதளங்களையும் நேரடியாக நடிச்சுக்கிற அந்த மனப்பான்மை என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்படும். உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் ஊர், உங்கள் நாடு என்று ஒழுக்கமாக வாழ நீங்கள் முற்படுங்கள். மரம் நடுங்கள், மழை பெறுவோம். ஒருத்தனுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த செலவில் 100 செடி நடு, நாடு நலம் பெறும். பால் விஷயம் ஊற்றுறதுக்கு பதிலாக 4-5 செடி நட்டு தண்ணி ஊற்றி நாடு இயற்கையாக வளம் பெறும். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி உங்களுக்கு நீங்கள் உறவுகளை இழந்து, நட்பை இழந்து, கட்சிக்காக, ஹீரோக்காக, கிரிக்கெட்டுக்காக நட்பை இழந்து, உறவை இழந்து சண்டை போட்டு எந்த பயனும் கிடையாது. அதனால் தயவுசெய்து ஒவ்வொருவரும் யோசிங்க. உங்கள் வீடு, உங்கள் நாடு, உங்கள் ஊர் என நம்மை பற்றி, நம் சுற்றத்தை பற்றி, நம் ஊரை பற்றி, நம் நாட்டை பற்றி திங்க் பண்ணுங்க. அதுதான் சிறந்த வழியாக இருக்கும். தயவுசெய்து கொடி பிடித்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். உங்களுக்காக, உங்கள் வீட்டிற்காக, உங்கள் குடும்பத்திற்காக, நாட்டுக்காக யோசிங்க. நாடும், உங்கள் வீடும், நீங்களும் வளம் பெறவும். நன்றி, வணக்கம். நலவற்றை 4 பேருக்கு பெறுங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிறமட்டும். நன்றி, நன்றி, நன்றி.